ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த டைம் 4 மணிக்கே இஃப்தாருக்கு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போன டைம் லேட் ஆச்சு இல்லையா, அதனால் இந்த டைம் சீக்கிரமாகவே செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 ரெசிபி காட்டியிருக்கேன். 2மே வடையோட ரெசிபி தான். ஒன்று கேரளா ஸ்டைல் பேரிச்சம்பழ வடை, இன்னொன்று நார்மல் நம்ம பருப்பு வடை தான். பேரிச்சம்பழ வடை செய்கிறதுக்காக 2 கப் மைதா மாவு, 1 கப் கடலை மாவு சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக சுகரும் கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துருக்கேன். வேணும்னா கலருக்காக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பஜ்ஜி செய்கிறதுக்கு எப்படி மாவு மிக்ஸ் பண்ணி எடுப்போமோ அதே பதத்துக்கு தான் இதுக்குமே மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பேரிச்சம்பழத்தை அது இல்லாமல் 2 2ஆக பிரித்து எடுத்து கலக்கி வச்சுருக்க பேட்டரில் போட்டு பஜ்ஜிக்கு எப்படி முக்கி எடுப்போமோ அதே மாதிரி முக்கி எடுக்கணும். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பருப்பு உடைக்க தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பருப்பு அரைக்கும் போது தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா தான் எண்ணெய் குடிக்காமல் கிடைக்கும். அது கூடவே 4 பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அறுத்து எடுத்து வச்சுருந்தது. அப்படி செஞ்சோம் அப்படின்னா இதில் தண்ணி இறங்காது. அதுக்காக தான் இந்த டிப்பு. கூடவே சோம்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் எங்கிட்ட முருங்கைக்கீரை இல்லாதனால அப்படியே தான் போட்டு எடுத்திருக்கேன். கையில் நல்லா பால் உருட்டுற ஷேப்புக்கு வரணும். அப்படின்னா தான் நல்லா எண்ணெய் குடிக்காமல் வரும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல கிறிஸ்பியான பருப்பு வடை ரெடி. அதுக்கப்புறம் ஜூஸில் ஃப்ரெஷ் ஜூஸ் தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மாதுளை ஜூஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். டக்கு டக்குன்னு அதுவுமே எடுத்து வச்சுட்டு நோன்பு திறக்கிறதுக்குமே டைம் ஆகிடுச்சு. டக்குன்னு போய் உட்காந்து நோம்புமே திறந்தாச்சு. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.